ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்ப்ரே எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி, எந்த அரிசி இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து நான் பாயில் பண்ண போகிறேன். நல்லா இது வேக விட்டுருந்தோம். இதில் இந்த அரிசியில் வர கஞ்சி தண்ணி இதுவும் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்து வேகும் போது இதை நம்ம வடிகட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து நான் ஊற்றி வச்சுக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் தான் நான் ரெடி பண்ணுறேன். இதில் எனக்கு நல்லா பெனிஃபிட் கிடைச்சிருக்குது. நல்லா முடியும் க்ரோத் ஆகுது. அந்த ஜெல்லு இருக்கிறதுனால எனக்கு நல்லா சூப்பரான ஒரு பெனிஃபிட், நல்லா ரிசல்ட்டே கிடைச்சிருக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் வீக் ஒன்ஸ் தான் நான் ரெடி பண்ணிக்குவேன். இந்த மாதிரி 2 டீஸ்பூன் எடுத்து வச்சு ஒரு வாரத்துக்கு நான் இது ஃப்ரிட்ஜில் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வெளியே வச்சோம்னா இந்த அரிசி தண்ணி 1 நாள் 2 நாள் வச்சா கெட்டு போயிடும். அதனால இது ஃப்ரிட்ஜை வச்சு யூஸ் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் நான் இந்த ஃப்ளாக்ஸ் சீட் நான் ஜெல்லு மாதிரி ரெடி பண்ணி நான் ஷாம்பூவில் நான் யூஸ் பண்ணுறேன். எப்படி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன், அது பாருங்க. இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இது பேக்குக்காக நீங்கள் ஹேர் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த ஸ்ப்ரே இப்போ இந்த வாட்டர் ரெண்டும் சேர்த்து நம்ம நல்லா பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம அப்பப்போ நம்ம முடிக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நம்ம முடியும் நல்லா வளர்ச்சி கொடுக்கும். நல்லா ஒரு சூப்பரான பெனிஃபிட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்டில். அது இல்லாமல் அரிசி இதில் கஞ்சி தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால நம்ம முடி நல்லா சாஃப்ட்னஸாக நல்லா ஷைனிங்காக கொடுக்கும். இது 2 வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இது எப்படி குக் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளாக்ஸ் சீட்டும் இப்போ இந்த அரிசியும் இது 2 இதில் சேர்த்து நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது பாயில் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ அரிசியும் ஃப்ளாக்ஸ் சீட்டும் நான் போட்டுருக்கேன். இப்போ இது நல்லா வேகணும், சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்த பிறகு நம்மளுக்கு ஒரு அப்படியே ஜெல்லு போல் நம்மளுக்கு இது ஆகும். அதனால ரொம்ப ஜெல்லு ஆகிற மாதிரி இது பண்ணிக்காது, ஏன்னா நம்ம முடிக்கு ஸ்ப்ரே பண்ண ஆகாது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது இது நம்ம வடிகட்டிட்டு ஸ்ப்ரேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா அரிசி கொஞ்சம் முக்கால்வாசி வந்துச்சுன்னா போதும், ரொம்ப வேகிறது வேண்டாம். இது நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணல, இது ஹேர் ஸ்ப்ரே ரெடி பண்ணுறோம். அதனால நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்லா இப்படி கொதிக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு எந்த கலர் மாறி இருக்குது. கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம சிம்மில் வச்சுக்கணும். இப்போ இது நல்லா வெந்து பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அரிசி பாருங்கள் ஒரு முக்கால்வாசி வெந்து இருக்குது. ரொம்ப வேக வச்சா நம்மளுக்கு பேக் மாதிரி வந்துடும். இது நம்மளுக்கு ஸ்ப்ரே தேவைப்படுது. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 1/2 hour நம்ம ஆற விட்டுடலாம். அதுக்குள்ளே இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி நம்ம இதில் ஊற்றி நல்லா நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு ஸ்ப்ரே மாதிரி வராது. அதனால தான் இந்த பதம் இருக்கும் போது நீங்கள் எடுத்துடணும். பாருங்கள், இது அரிசி முக்கால் அளவுக்கு வெந்திருக்குது. இது வெந்தும் போது அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி பாயில் ஆகிருக்குது. இந்த மாதிரி நான் வீக்லி ஒன்ஸ் தான் நான் ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது இன்னும் வேக விட்டுருந்தா இன்னும் நல்லா கொல பாருங்கள், இந்த அளவுக்கு அரிசியும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பாயில் ஆகிக்குது. இப்போ இது இன்னும் வேக வச்சுருந்தாக்கா அது நம்மளுக்கு நல்லா இதாகிட்டு இருக்கும். ரொம்ப கெட்டியாக வந்திருக்கு, அதனால நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஆகாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ இது நல்லா ஆறின பிறகு
நான் ஒரு பாட்டிலில் ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லா நான் என் ஹேருக்கு நல்லா இது ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நான் ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்கும் முடி. நல்லா நம்மளுக்கு முடியை வளர்ச்சி கொடுக்கும். உங்களுக்கு அப்படியே நீங்கள் வேக வச்சு ரொம்ப கெட்டியாக ஆயிடுச்சு ஃபுல் பாயில் பண்ணிட்டோன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே ரெடி பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்க. ஃபுல்லு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா நம்ம முடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும். நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்கும் ஹேரு. பாருங்கள், இப்போ இது நல்லா ஆற நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக வரும். அதனால நீங்கள் தண்ணி மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது நீங்கள் இது பண்ணிக்கணும். அதனால நீங்கள் குக் பண்ணும்போது தண்ணி ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாட்டிலில் நல்லா இப்படி ஊற்றி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய பாட்டில் இருந்தால் கூட ஸ்ப்ரே பண்ணுறது அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. என்கிட்ட இது மீடியம் சைஸ் தான் இருக்குது. அதனால் ஃபுல்லாக நான் ஊற்றி வச்சுக்கிறேன். உங்களுக்கு மிச்சம் ஆச்சுன்னா வேறு பாட்டில் கூட இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாட்டிலில் இப்படி நான் 1 வீக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்பப்போ 1 வீக் ரெடி பண்ணோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்க, வெளியே வைக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ளாக்ஸ் சீடு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கிறேன். ஃபேஸ் பேக்கு, ஹேர் பேக்குக்கு இன்னும் ஃபேஸ் பேக்கு நான் போடல உங்களுக்கு. அடுத்து நான் ஃபேஸ் பேக்கு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம முடிக்கு இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணோம்னா நம்ம முடி ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ரூட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும்னா அவ்வளோ க்ளீனாக நம்மளுக்கு இதாகும். அங்கங்கே ரூட்டு கொஞ்சம் கொஞ்சம் முடியை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும். நல்லா நம்ம முடியை எப்படி எண்ணெய் போட்டு நம்ம எப்படி மசாஜ் கொடுத்தோம் அந்த மாதிரி மசாஜ் கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வளர்ச்சி கொடுக்கும். நல்லா சூப்பரான பெனிஃபிட் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ரிசல்ட் இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.